ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவச்சனமே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை யோனா 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஆமாங்க, வார்த்தையின் முதல் பகுதி இப்படியாக சொல்லுகிறது, என் நெருக்கத்துல நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நீர் எனக்கு உத்தரவு அருளினீர். நம்ம இன்றைய நாட்களிலும் இந்த காலகட்டங்களிலும் நம்ம ஆண்டவர் எந்தெந்த சூழ்நிலைகளில் நம்ம கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம், எல்லாம் நமக்கு சாதகமா இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோமா, இல்ல நெருக்கத்தின் மத்தியில நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோமா? இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கணுங்க. நாமளே ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக நம்ம இருக்கணுங்க. நம்ம எல்லா சூழ்நிலைகளையும் தேவனையே நோக்கி நம்ம பார்க்கணும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை துன்பமான நேரங்களிலும் நம்ம ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் அந்த விடையை நம்ம எதிர்பார்க்கணுமே தவிர எந்த மனிதர்களிடத்திலயும் நம்ம அந்த விடுதலை எதிர்பார்க்க கூடாதுங்க. இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே சந்தோஷமான நேரத்துல மாத்திரம் இல்ல ஏசப்பா, எல்லா துன்பத்தின் நேரங்களிலும் எல்லா நெருக்கத்தின் வேலையிலும் அது மனிதர்களால் வந்தாலும் சரி, நீங்க அனுமதிச்சாலும் சரி ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையே நோக்கி நாங்கள் விண்ணப்பம் பண்ண எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி இன்றைக்கு நம்ம கேட்க போறோம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த வார்த்தையின் வண்ணமாக ஆண்டவரே நெருக்கத்துல உம்மை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் பண்ண கர்த்தர் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் சந்தோஷமான நேரங்களில இன்பமான நேரங்களில மட்டும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்காதபடிக்கு ஆண்டவரே எல்லா விதமான நெருக்கத்தின் சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே கர்த்தரையே நோக்கி சார்ந்திருந்த ஆண்டவரே எங்க விண்ணப்பங்களை உம்மிடத்துல செலுத்துகிறதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, எங்களை உருவாக்குங்கன்னு சொல்லி உங்க கரத்துல அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. இதை பார்த்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் இப்படியே ஆண்டவரே கற்றுக் கொடுத்து நடத்துவீராகன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமா செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன். நெருக்கத்தின் வேலையில கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க, கர்த்தர் அதற்கு பதிலை அருளுவார். ஆமீன்.